கண்மணி அன்புடன் நடந்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சண்டை நடந்ததுலேருந்து அன்பு வீட்டில் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி வீட்டில் வந்து அன்பை பற்றி யாரும் கவலைப்பட்டு சாப்பிடாமலாம் இருந்து எங்கள் உயிரை எடுக்க வேணாம். அன்பு வந்து ஸ்டாஃப் வீட்டில் சேஃப்டியாக தான் இருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் அன்பை பார்த்துப்பான். எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பே கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகி சமாதானாகி அவனே வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வரலனாலும் அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால் யாரும் போய் அங்கே போய் அன்பெல்லாம் பார்த்து பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு கண்மணியை பார்த்து அன்பு வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி முகம் கொடுத்து கூட அன்பு கிட்ட பேசவே மாட்டாங்க. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு பண்ண தப்பாகவே இருந்தாலும் அன்பு வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து கண்மணி வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ரெடியாகவே இல்லை. அன்பு பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்மகிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு, நமக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நாளாக நம்ம மேலே காட்டின பாசம் எல்லாமே போய் அப்படின்லாம் சொல்லிட்டு கண்மணி வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் மீறி எப்படி அன்பு கண்மணியை சமாதானப்படுத்தி திரும்ப அவர் கூட வாழ வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் யாராக இருந்தாலும் வெண்ணிலாவை வந்து அன்பு கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.